எங்கள் தெருவில் முடியெல்லாம் உதிர்ந்து உடம்பெல்லாம் புண்ணோட ஒரு சில நாய்கள்லாம் பார்த்தேன். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. இதுக்கு எதாவது பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது மட்டும் இல்லாமல் 2-3 நாய்ங்க இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், உடம்பெல்லாம் ஒரே புண்ணாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கும் அப்படி தான், அது சொரிஞ்சிட்டே இருக்குது. அதுலேருந்து ஒவ்வொன்றுக்கா பரவிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்காக முடியெல்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருந்தேன். இந்த காலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணெல்லாம் இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் எதார்த்தமாக நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது இந்த போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு டேப்லெட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, அதை வாங்க போகலான்னு ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அது இருக்கான்னு கேட்கலான்னு போயிருந்தேன். அது கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அதை வாங்கியாச்சு. இதுதான் அந்த டேப்லெட்டு. இது எப்படி கொடுக்கலான்னு கேட்டப்போ, இது பால் இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்று ஐடியா ஒன்று தோணுச்சு. தேன் மிட்டாய் வாங்கி ஃபஸ்ட்டு அது திங்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். அது தேன் மிட்டாய் அதுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அப்போ தேன் மிட்டாய்க்குள்ளே அதை மாத்திரையை நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதே மாதிரி நம்ம டேப்லெட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு டேப்லெட்டை அந்த தேன் மிட்டாய்க்குள்ளே இன்சர்ட் பண்ணலான்னு இன்சர்ட் பண்ணேன். இப்போ நம்ம தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இதை போய் நம்ம டாக்டர் கொடுத்துடலாம். கொடுத்தேன், அதுவும் சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட். கூடிய சீக்கிரம் இவனுக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவனுக்கும் இதே மாதிரி தான் பண்ணேன். அதே மாதிரி டேப்லெட் எடுத்து இன்சர்ட் பண்ணி அதுக்கு தெரியாமல் அவன் கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தன் இதே மாதிரி இருக்கான். தேன் மிட்டாய் காலியானதுனால அவனுக்கு கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேக்லேயும் அதே மாதிரி டேப்லெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை மறைச்சி வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டில் உள்ளவனுக்கும் கொடுத்தாச்சு. அவனும் நல்லா சாப்பிட்டான். கூடிய சீக்கிரம் எல்லாேருக்கும் சரியாயிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கேக் கொடுக்குறத மற்ற நாயும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேக் கொடுத்தாச்சு. இவன் அப்புறம் நம்ம பிள்ளையாள், இவன் ஸ்கின் இல்லாத பாய், அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு கேக். எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரம் எங்கள் எல்லாேருக்கும் சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். அதுக்கு நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம். பாய்.